நீங்க பிரெஞ்சு கதைக்கும் போது பெரும்பாலான சொற்களுக்கு முன்னுக்கு très பாவிச்சு அந்த சொல்ல நீங்க முடிக்கிறீங்க அல்லது ஒரு வாக்கியத்தை அமைக்கிறீங்க. அது சரியானதுதான். நான் இல்லைன்றதை சொல்லல. ஆனா உங்களோட பிரெஞ்சு நிலை கூடிக்கொண்டு போகணும்னு சொல்லி சொன்ன நீங்க அதுக்காக என்ன செய்யணும்? நீங்க கதைக்கிற ஒவ்வொரு வாக்கியத்திலையும் அதுக்கு தகுந்த சொற்களை நீங்க பயன்படுத்தணும். எல்லாத்துக்கும் முன்னுக்கும் très பாவிச்சு அதை முடிக்க இயலாது. அப்படி முடிச்சீங்கன்னு சொன்னா உங்களோட பிரெஞ்சு நிலை எப்பவுமே அடிப்படையில தான் இருக்கும். நீங்க எப்படித்தான் நல்லா கதைச்சாலோ இல்ல நல்லா எழுதினாலோ நீங்க எப்பவுமே பேசிக் லெவல்ல இருப்பீங்க. அதை ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா நீங்க சேயா அல்லது சேது லெவல்ல இருந்தீங்கண்டா கூடியுமே நீங்களுமே இந்த தவறை செய்யறீங்க. எல்லாத்துக்கும் முன்னுக்கு très. இப்ப உதாரணமா très petit, très fatigué, très grand என்று எல்லாத்துக்கும் முன்னுக்கு très பாவிக்கிறீங்க. அதுக்கண்டே ஸ்பெசிபிக்கா சில சொற்கள் இருக்கு. அதை பாவிச்சு கதைச்சீங்கன்னு சொன்னாதான் உங்களுடைய பிரெஞ்சு நிலை இன்னும் மேம்படக்கூடிய மாதிரி இருக்கு. அப்படியான சில சொற்கள் பாவிச்சு அதுக்குரிய சில வாக்கியங்களும் தான் நாங்க இன்றைக்கு பார்க்க போறோம். நீங்க ஆது கூது ஃபான்சேல குரூப் கிளாஸ்ல ஜாயின் பண்ண விருப்பம்னு சொல்லி சொன்னா என்ற மெயில் அட்ரஸுக்கு மெயில் அனுப்புங்க. உங்களுக்கான கேள்வி என்னன்னு சொன்னா நீங்க கதைக்கும் போதோ அல்லது எழுதும் போதோ கூடுதலா எந்த சொல்லுக்கு நீங்க இந்த très பாவிச்சு சொல்றீங்க அல்லது எழுதுறீங்கன்னு சொல்லி எனக்கு கொமெண்ட்ல எழுதுங்க. முதலாவதாக என்ன சொல்லுக்கு நாங்க très என்றதை தவிர்க்க போறோம்னு சொல்லி சொன்னா très content என்றா மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்ற அர்த்தத்துல பாவிக்கிற சொல். இதுக்கு பதிலா நாங்க என்ன சொல்லு பாவிக்கலாம்னு சொல்லி சொன்னா ravi. அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தோம்னு சொன்னா je suis ravi de te revoir après si longtemps. இவ்வளவு நாட்களுக்கு பிறகு மீண்டும் உன்னை சந்தித்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். இரண்டாவது très fâché என்ற கடுமையான கோபம். furieux. Mon père était furieux quand il a vu la voiture abîmée. சேதமடைந்த காரை பார்த்த எனது தந்தை மிகவும் கோவப்பட்டார். அடுத்தது très triste என்ற கடுமையான கவலை, மிகுந்த சோகம். இதுக்கு என்ன சொல்லு பாவிக்கலாம்னு சொல்லி சொன்னா dévasté. அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா elle était dévastée par la perte de son chien. தன் நாயை இழந்ததால் அவள் மிகவும் சோகமாக இருந்தாள். très peureux என்ற மிகுந்த பயம். இது என்னன்னு சொல்லலாம்னு சொன்னா terrifié. L'enfant est terrifié par l'orage. மின்னலை கண்டு குழந்தை பயந்திருந்தது என்றா மிகவும் பயமாக இருந்தது. très surpris. இதுக்கு என்ன சொல்லு பாவிக்கலாம்னு சொல்லி சொன்னா stupéfait. உதாரணம் il est resté stupéfait en découvrant la vérité. அவர் உண்மையை கண்டுபிடித்து மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறார். très chaud என்ற கடுமையான சூடு. இதுக்கு என்ன சொல்லு நாங்க குறிப்பா பாவிக்கலாம்னு சொல்லி சொன்னா brûlant. உதாரணம் fais attention, le feu est encore brûlant. கவனமாக இரு, அடுப்பு இன்னும் மிகவும் சூடாக இருக்கிறது. très froid என்ற கடுமையான குளிர். இதுக்கு என்ன சொல்லு பாவிக்கலாம்னு சொல்லி சொன்னா glacial. l'air était glacial ce matin. இன்று காலை காற்று மிகவும் குளிராக இருந்தது. அடுத்தது très fatigué என்ற எல்லாருக்கும் தெரியும் மிகவும் சோர்வாக இருத்தலை குறிக்கும்.
இதுக்குரிய சொல் என்னன்னு சொல்லி சொன்னா épuisé. அதுக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம். Après cette longue journée, je suis complètement épuisé. என்றா இந்த நீண்ட நாளுக்கு பிறகு நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன். Très gentil என்றா மிகவும் நல்லவர், பண்பானவர், நல்லவர். இது என்னன்னு நாங்க சொல்லலாம்னு சொன்னா adorable. Ton frère est vraiment adorable என்றா உன்னுடைய அண்ணா மிகவும் நல்லவர். Très méchant என்று சொன்னா மிகவும் கொடூரமானது அல்லது மிகவும் மோசமானது. அதுக்குரிய சொல் என்னன்னு சொல்லி சொன்னா cruel. C'est cruel de se moquer d'un enfant qui pleure. என்றா அழுகிற குழந்தைய நாங்க கேலி செய்வது மிகவும் மோசமானது அல்லது கொடூரமானது. Très intelligent என்றா மிகவும் புத்தி கூர்மையானவர் அல்லது மிகவும் கெட்டிக்காரர். இதுக்குரிய சொல் என்னன்னு சொல்லி சொன்னா brillant. ஒரு உதாரணம், c'est un élève brillant, il réussit tout. இந்த மாணவன் மிகவும் புத்திசாலியானவன், அவன் எல்லாவற்றிலும் தேர்ச்சி அடைகிறான். Très bon என்றா மிகவும் ருசியானது. Délicieux என்று சொல்லுவோம். Ce gâteau est tellement délicieux என்றா இந்த கேக் மிகவும் சுவையா இருக்கிறது. Très mauvais என்றா மிகவும் மோசமானது. அதுக்கு என்ன நாங்க பாவிக்கலாம்னு சொல்லி சொன்னா nul. nul என்றாலுமே zéro, ஒன்றுமில்லை, மிகவும் மோசமான என்றதுக்குரிய அர்த்தம். Ce film était nul, je me suis ennuyé என்றா இந்த படம் மிகவும் மோசமாக இருந்தது, அந்த படத்துல ஒன்றுமே இல்லை, நான் மிகவும் சலிப்படைந்து விட்டேன். Très beau என்றா மிகவும் அழகானது. இதை நாங்க என்னன்னு சொல்லலாம்னு சொன்னா magnifique. உதாரணம், la vue sur la montagne est magnifique என்றா மலைக்காட்சி மிகவும் அழகாக இருக்கிறது. Très grand என்றா மிக பெரிய, énorme என்று சொல்லலாம். Il a un énorme chien qui fait peur aux passants என்றா அவன் ஒரு பெரிய நாய் வைத்திருக்கிறான், அது வழிப்போக்கர்களை பயமுறுத்துகிறது. Très petit என்றா மிகச் சிறியது. இதுக்கு நீங்க très பாவிக்காம minuscule என்று சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும் அது மிகச் சிறியது என்று சொல்லி. அதுக்கு ஒரு உதாரணம், regarde cette écriture, elle est minuscule. elle est très petite என்று சொல்லாம elle est minuscule என்று சொன்னா அது மிகச் சிறியது என்று விளங்கும். இந்த எழுத்தை பாருங்க, அது மிகவும் சிறியதாக இருக்கிறது. Très bête என்றா மிகவும் முட்டாள்தனமான. இதை என்னன்னு சொல்லலாம்னு சொன்னா stupid. C'est une idée stupide de sauter par la fenêtre என்ற ஜன்னலால குதிப்பது என்ற யோசனை மிகவும் முட்டாள்தனமானது. Très calme என்ற மிகவும் அமைதியாக. Serein என்று சொல்லலாம். Il reste serein même dans les situations difficiles. கடுமையான சூழ்நிலைகளிலுமே அவர் மிகவும் அமைதியாக இருக்கிறார். Très intéressant என்ற மிகவும் சுவாரஸ்யமான. Captivant என்றாலுமே மிகவும் சுவாரஸ்யமான. Le livre était si captivant que je l'ai lu en une nuit. என்றா இந்த புத்தகம் மிகவும் சுவாரஸ்யமாக இருந்ததால ஒரே இரவில் நான் வாசித்து முடித்து விட்டேன். Très important என்றா மிகவும்
முக்கியமான. essentiel என்ற இதுவுமே மிகவும் முக்கியமான. Il est essentiel de bien dormir avant un examen. பரீட்சைக்கு முன்பு நன்றாக நித்திரை கொள்வது மிகவும் முக்கியமானது. Très grand என்ற மிக பெரிய. Immense என்று சொல்லலாம். La salle est immense. On peut y organiser un concert. இந்த அறை மிகவும் பெரியதாக உள்ளது. நாங்கள் ஒரு இசை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யலாம். கடைசியா என்னன்னு சொல்லி சொன்னா très drôle என்ற மிகவும் நகைச்சுவையான. அதை என்னன்னு சொல்லுவோம்னு சொன்னா marrant என்று சொல்லலாம். Ce film était vraiment marrant. J'ai beaucoup ri. என்ற அந்த படம் மிகவும் நகைச்சுவையாக இருந்தது. நான் நல்லா சிரித்தேன். இவ்வளவுதான் நாங்க கூடுதலான பேர் கதை கேட்க சரி எழுதியக்க சரி இந்த சொற்களுக்குத்தான் நாங்க த்ரே பாவிப்போம். இனி அந்த த்ரேயை விட்டுட்டு அதுக்குரிய இந்த ஸ்பெசிபிக்கான சொற்களை வச்சு நீங்க கதைச்சு பாருங்க. வித்தியாசத்தை நீங்களே உணருவீங்க.